ஏன் எதுக்காக அப்படின்னா, ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது ஒரு புது அனுபவமா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அட்சய இலக்கண பத்தி ஜோதிடத்துல வந்து எல்லாரையும் கூப்பிடணும், எல்லாருக்கும் அந்த கௌரவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் வந்து இந்த அட்சய இலக்கண பத்தி ஜோதிடத்துல வந்து வாழ்க்கையை கொண்டாடணும். இந்த சான்றிதழ் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா அதை ஒவ்வொரு தடவை எங்களுக்கு கொடுக்கும் போதும் இங்க வாங்குறவங்க கூட எங்களுக்கு நிறைய சந்தோஷமான ஒரு நிகழ்வு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு டிகிரி சர்டிபிகேட், ஒரு பிஏ, பிஎஸ்சி, எம்ஏ, எம்எஸ்சி, எம்எட், பிஎட் இல்ல பிஹெச்டி சர்டிபிகேட் வாங்கும் போது கூட இந்த சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த அட்சய இலக்கண பத்தி ஜோதிடத்துல வந்து உண்மையிலே வந்து படிக்கிறதே கஷ்டம். எப்படி படிக்கிறதே கஷ்டம். இவன்ட்ட எல்லாம் ஏன் படிச்சுக்கிட்டு எப்படி இவன்ட்டால் படிக்கவே வேண்டியது இல்ல. இது ஒரு 6வதுலயோ இல்ல 8வது வகுப்புலயோ இல்ல 10ஆம் வகுப்புலயோ இல்ல 12ஆம் வகுப்புலயோ சொல்லி கொடுக்கக்கூடிய ஜோதிடத்தை வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நம்ம எங்க இருந்து கத்துக்கிறோம்னே தெரியாம எல்லாம் முடிஞ்சது பிறகு அனுபவம் சொல்லி ஒண்ணு வந்ததுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில ஒரு புரிதல் வரணும். ஏதோ காலம் கடந்து கர்மா எல்லாம் முடிஞ்சு நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு புரிதல் வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து இந்த ஜோதிடம் நமக்கு கைக்கு வந்திருக்கு. இங்க இருக்கிறவங்க 20-30 வயசுல யாராச்சும் இருந்தாங்கன்னா உண்மையிலே அவங்க பாக்கியசாலிகள் தான். ஏன் அவங்க இருமலதான் வாழ்க்கையை தொடங்க போறாங்க. அவங்க மட்டும்தான் அந்த வாழ்க்கையை கொண்டாட முடியும். நம்ம எல்லாம் 50-60 வயசு 70 வயசு முடிஞ்சது பிறகு வழி சொன்னா கூட யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? ஆமா, எல்லாத்தையும் நான் மாத்திடுவேன், எல்லாத்தையும் என்னால முடியும், நான் பண்றதுதான் சரி, நான் எனக்கு மட்டும் தான் புரிதல் இருக்கு, எனக்கு மட்டும் அனுபவம் இருக்கு. என்ன 10 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள படிக்க வேண்டிய படிப்பை நம்ம எப்போதுமா படிக்கிறோம் 50 வயசு 60 வயசு 70 வயசுல படிச்சுட்டு உண்மையிலே சந்தோஷப்படுறோம். எனக்கு 20 வயசுல கிடைக்கலையே, 30 வயசுல கிடைச்சிருந்தா நான் மாத்திருக்குவனே. இப்ப கூட நமக்கு காலம் இருக்கு, இப்ப கூட நம்ம வாழ்க்கையை மாத்த முடியும், இப்ப கூட நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய புரிதல் இருக்கு, இப்ப கூட நம்ம வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. இதை கொண்டாட முடியுமா? கொண்டாடலாம். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இது என்ன பண்ண தெரியுமா? ஒரு காலையில ஒரு விளக்கேத்தி வச்சோம், அது என்ன பண்ணுச்சு? இப்ப என்ன பண்ணுச்சு? அணைஞ்சு போச்சு. அந்த மாதிரிதான் இந்த படிப்பு என்ன பண்ணும்? அப்படியே தேஞ்சுக்கிட்டே இருக்கும். அனுபவம் என்ன பண்ணும்? அதுக்கு என்ன அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கேத்துற மாதிரி நீங்க இங்க இருக்கிற அத்தனை பேரும் அட்லீஸ்ட் ஒருத்தரனால நீங்க சந்திக்கணும். ஒரே ஒருத்தர ஜோதிடத்துல ஐயா நீங்க உபதேசம் பண்ண வேண்டாம், நீ நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டாம், நீ வாழ்க்கையில வந்து நீ வந்து யாருக்கும் அறிவுரை சொல்லவே சொல்லாதீங்க. யாராவது அறிவுரை சொன்னா கேட்க முடியுமா? கேட்பாங்களா? கேட்குமா? கேட்கவே கேட்காது. அப்படியே கேட்டாலும் என்ன நடக்கும்? நீ சொல்றத சொல்லு, நான் பாக்குறத பாக்குறேன். நம்ம ஊதுற சங்கம் ஊதிக்கிட்டே போவோம். எப்படி அங்க கட்டத்துல இருக்கு, நீ ஏத்துக்கிட்டா ஏத்துக்க, ஏத்துக்கலன்னா அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இரு. வேற என்ன பண்ண முடியும்? ஆனா நீங்க எல்லாரும் இவ்வளவு பேர் பொறுப்ப நான் என்ன பண்ணேன்னா உங்கள்கிட்ட இப்ப கொடுத்துட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஊர்ல ஒரு ஜாதகம் பாப்பீங்க, அண்ணே இந்த இடத்த வாங்காதீங்கன்னு அப்படிம்பீங்க. ஆஹா, கருணாகரம் ஏதோ வந்து நமக்கு வந்து பக்கத்து இடம் அவருக்கு தேவைப்படுது பொறுக்கு. எப்படி பக்கத்து இடம் அவருக்கு தேவைப்படுது பொறுக்கு அப்படின்னு நம்மகிட்ட சொல்றாரு. நம்ம வாங்கிடுவோம், நைட்டோ வாங்கிடுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? அட்வான்ஸ் கொடுத்துருவாரு. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வில்லங்க அங்க என்ன பண்ணும்? வரும். எப்ப வரும்? எப்ப ரெஜிஸ்டர் பண்றது பணம் கொடுத்தது பிறகு நமக்கு அண்ணா அந்த இடத்த வாங்குறியா அப்படிமா. நம்ம தான் முன்னாடியே சொன்னோம்ல, ஏன் கேட்டீங்களா? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்க மாறினதோ இல்ல குடும்பம் உங்க சந்தோஷமா இருக்கிறதோ, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை மாத்துறதோ
உங்களுக்கான பொறுப்பு இல்ல. உங்களை சுத்தி இருக்காங்க பாருங்க, அட்லீஸ்ட் ஒருத்தரை நீங்க மாத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வாழ்நாள் பயன் ஒண்ணு இருக்கும்ல, வாழ்நாள் கடமைன்னு ஒண்ணு இருக்கும்ல, வாழ்நாள் ஊழ்வினைன்னு ஒண்ணு இருக்கும்ல, நீங்க ஊழ்வினை இல்லாத ஒரே ஒரு நிகழ்வு எது அப்படின்னா ஜோதிடம் மட்டும்தான். வேற எதுவும் இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? நீங்க எதிர்காலத்தை பத்தி திட்டமிடுவதற்கு வேற எதாவது இருக்கான்னு? காலையில ஒரு போலீஸ்கார் பேசினாரு, ஒரு வக்கீல் பேசினாரு, ஒரு ஆடிட்டர் பேசுறாரு, ஒரு நடிகர் பேசுறாரு. எல்லாத்துக்கும் காலம் எப்படி இருக்கு? பொதுவானதா என்ன? ஐயா, அந்த காலத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், கொஞ்சம் பார்த்து போ, கொஞ்சம் பொறுமையா போ, வளைவு இருக்கே கொஞ்சம் மெதுவா போன்னு சொன்னா என்ன பண்ற? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? போ, வளைவுல போய் சரிக்கட்டு விடுவோம். யார் வேண்டாம்னு சொல்றது? நீங்க இதை எப்படியாச்சும் யாருக்காச்சும் ஒரே ஒருத்தருக்கு நீங்க இந்த ஜாதக கட்டத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்க. நடக்கிறத நடக்காத அவன் தலையெழுத்து, நமக்கு என்ன இருக்கு? இந்த சான்றிதழ் வாங்குறத விட நீங்க எங்கேயாச்சும் ஒரு சொல்றீங்க, பலன் சொல்றீங்க பாருங்க, அந்த ஒரு பலன் போதும் உங்க வாழ்க்கைய மொத்தத்தை மாத்திவிடும். காலையில இவர் தாமஸ் சொன்னார்ல, கை தட்டினாதான் மூணாம் பாவம் நல்லா இருக்கு. இந்த மூணாம் பாவம் நல்லா இருக்கான்னு தெரியல. மூணாம் பாவம் அதுக்கு கூட நடிகர் தேவைப்படுது பாருங்களேன். எப்படி? அதுக்கு கூட நடிப்பு பாவம் தேவைப்படுது பாருங்க. நாலாம் பாவம் தேவைப்படுது பாருங்களேன். நம்ம சொன்னா கேக்குறாங்களா என்ன? நமக்கு 9ஆம் பாவம் தான் பேசாம இருக்கணும். அப்படி ஒரு வாரத்துட்டு பேசாம அமைதியா பாடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பாத்தியார் யாரு யாரு யாரையும் கை தட்டினது நம்ம சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம சொல்றத சொல்லிக்கிட்டே இருப்போம். வாழ்க்கையில நீங்க எல்லாருமே இங்க இருக்கிற அத்தனை பேருமே ஏதோ ஒரு வகையில குருவோட சம்பந்தப்பட்டவர்கள். நீங்க இருக்கிறீங்கன்னா இருக்கிறீங்க தான். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ எந்த ஜென்மத்திலேயோ எந்த யுகத்திலேயோ இந்த ஊழ்வினையே தொட்டுட்டீங்க. இந்த ஜென்மத்தில இந்த ஊழ்வினை உங்களை முடிக்குது. உங்க ஊழ்வினை உங்களை வாழ்க்கையில சந்தோஷமா உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. உங்க ஊழ்வினை இஞ்சே முடிங்க, இந்த ஊழ்வினை இஞ்சே அறுத்துடுங்க. புதுசா ஒரு ஊழ்வினையை நீங்க சேர்க்காதீங்க. சேர்க்கறது வழி இருக்காது. ஏன்னா நம்ம ஜோதிடம் படிச்சிருக்கோம், ஜோதிடம் பாக்குறோம், ஜோதிடத்தை கொண்டாடுறோம். ஜோதிடம் உங்க கையில இருக்கு. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வரம் இருக்கான வரம் இருக்கு. உங்க வாழ்க்கையில எனக்கு ஒரு வரம் கிடைச்சிச்சு, இப்ப உங்களுக்கு அந்த வரம் கிடைச்சிருக்கா கிடைக்கலையா? கிடைச்சிருக்கா இல்லையா? கிடைச்சிருக்கா இல்லையா? சாந்தகுமார் கிடைச்சிருக்கா இல்லையா? அவர் தலையாட்டுறாரு, என்னன்னு தெரியாது. அவர் ரொம்ப பிஸியா பேசிட்டு இருக்காரு. அவரு கிளாஸா இருந்தா இப்ப என்ன சொன்னு சொல்லு அப்படிமா. எப்படி கோடீஸ்வரன் இப்ப என்ன சொன்ன சொல்லு, கரெக்டா பாத்துக்கிட்டே இருப்பேன். அப்பதான் என்ன பண்ணிடுறோம் நம்மால. காலையில ஒரு அம்மா வந்துச்சு, என்ன பண்ணுச்சு தெரியுமா? 2 பேர் ஃப்ரெண்ட சேர்த்து விட்டுருக்கு. எப்படி 2 பேர் ஃப்ரெண்டு கிளாஸ்ல பாக்குறேன். இப்ப எப்படி கோடீஸ்வரனும் சாந்தமும் பேசினா எப்படி இருக்கும்? கோடீஸ்வரனும் சாந்தமும் சம்பந்தமே இல்ல. ஆனா இவங்க 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்க? எப்படி எங்க ஜூம் கிளாஸ்ல பாக்குறேன். அடுத்த நாள் ஆபீஸ் போன் பண்ணி கேக்குறேன், கோடீஸ்வரனுக்கும் சாந்தமும் என்னங்க தொடர்பு அப்படின்னு கேட்டேன். எங்க இருக்காங்களா யாரு அந்த 2 பேரு? இல்ல இங்க இல்ல, வேற. அடுத்த நாள் என்ன பண்ண, நீங்க 2 பேர் யார் ஜாயின் பண்ணி விட்டதுன்னா, நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி, நாங்க 2 பேரும் சேர்ந்து படிக்கிறோம். இவங்க யாருன்னு சொல்லல, அவங்க யாருன்னு சொல்லல. ஏன் அப்படின்னா, இதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஜூம் கிளாஸ்ல பாக்கும்போது, நேரலை பாக்கும்போது என்ன நடக்குது, நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத எங்களால அனலைஸ் பண்ண முடியுது. சாந்தமார் நான் இப்ப என்ன சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னா கேட்டா தெரியாது அவருக்கு. அதொட்டு இங்க கொஞ்ச நேரம், இந்த 2 நிமிஷம் தான் நான் பேசி முடிறேன். இந்த ஊழ்வினையை என்ன பண்றோம், இந்த ஜென்மத்திலே அழிக்கிறதுக்கான முடிக்கிறதுக்கான ஒரு காரணம் எது செயல்படுது? இந்த ஜோதிடம் மட்டும்தான். ஏன்னா அந்த ஊழ பத்தி தெரிஞ்சது, கர்மா பத்தி தெரிஞ்சது, கர்மா படிக்கிறது, கர்மா பாக்குறது, கர்மாவை நம்ம அனுபவிக்கிறது. எப்ப 6ஆம் பாவம் கடனை வாங்கிதான் அழிக்கணுமா? அதுக்கு 6 லட்சம் கடன் வாங்கலாம், 60,000 கடன் வாங்கலாம், 6,000 கடன் வாங்கலாம், 600 ரூபாய் கடன் வாங்கலாம். எல்லாம் கடன் தானே? கடன் தானே? அந்த ஊழ அழிக்கிறோம்ல இல்லையா? ஊழ முடிக்கிறோம்ல இல்லையா? நான் ஒரு நாள் ஒரு மொபைல் ஷோரூம்ல நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், மொபைல் ஷோரூம்ல போய் இஎம்ஐ போட்டேன்.
அண்ணா என்னன்னா நீ வந்து இஎம்ஐ போட்டுக்கிட்டு மொபைல் எடுத்துட்டு போன அப்படின்னா வந்தாலு நான் சொன்னேன் நானே கடன் வாங்கணும் தாண்டா உன்னிட்ட வந்திருக்கேன் ஏன்டா மறுபடியும் சேர்த்து விடுறான் எப்படி நானே என்ன பண்றேன் நானே கடன் வாங்கினா நமக்கு ஒரு பரவாயில்லப்பா நமக்கு 6ஆம் மாதம் வேலை செய்யுது பேசாம ஒரு கடன் வாங்கிடுவோம் எப்படி ஒரு 55,000 ரூபாய் கடன் வாங்கிடுவோம் 54,000 ரூபாய் கடன் வாங்கிடுவோம்ட்டு கடன் அண்ணா நீ எடுத்துட்டு போன கொடுக்கும்போது கொடுன்னா கையெடுத்து கும்பிட்டேன் நான் பாட்டுக்கு பேசாம 7 இருக்கேன் நீ ஏன்டா என்னை கோத்து விடுற அப்படின்ட்டு நீ இஎம்ஐ போட்டு இஎம்ஐ கட்டின 12 மாதம் 12 மாதம் கட்டுறது புத்திசாலிதானமா இல்ல நான் வந்து இல்ல இந்த கடன்ல நான் சிக்கி தவிக்கிறது எனக்கு வந்து வேணுமா வேண்டாமாங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும் வேகமா போகணுமா மெதுவா போகணுமா எவ்வளவு தூரம் போகணும் எப்படி போகணும் என்ன பண்ணணுங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னா ஒரு ஜோதிடனை தவிர வேற யாருக்கு தெரியும் சொல்லுங்க வேற யாருக்கு தெரியுமா என்ன தெரியுமா என்ன நீங்க வேற யாராவது போய் கேட்டு பாருங்களேன் எப்படி நாளைக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்கலாமா சுதாகர் கோவிந்தசாமி நாளைக்கு கேட்கலாமா பன்னீர்செல்வம் கேட்கலாமான்னு ஆரம்பம் கேட்கலாமா கோபிநாத் கேட்கலாமா சொல்லுங்களேன் சங்கீதா சரஸ்வதி என்ன சொல்லுதுங்க யாருக்காச்சும் தெரியும் சொல்லுங்க நாளைக்கு என்ன ஏதாச்சும் சொல்லுங்கம்மா சொல்ல முடியுமா தவமல்லு ஏன் செஞ்சில்ல சுரேஷ் சுந்தரராஜன் வேற ஏதாச்சும் நீங்க வந்து அவர் ரியல் எஸ்டேட் பண்றவரு எப்படி ரியல் எஸ்டேட் பண்றவரு நாளைக்கு என்னங்க இந்த இடம் வித்து விடுமா எங்க நீ எப்பா இடம் வாங்கி விக்காதப்பா 4ஆம் அதிபதி நல்லா இல்லப்பா 4ஆம் வீட்டு நிகழ்வு நல்லா இல்லப்பா 4ஆம் அதிபதி நல்லா இல்ல 4ஆம் வீட்டு நட்சத்திரப்புள்ளி நல்லா இல்ல செவ்வாய் நல்லா இல்ல யோ ரியல் எஸ்டேட்டே பாத்தீங்கன்னா வீடு வாங்கி வச்சிருப்போம் இடம் வாங்கி வச்சிருப்போம் விற்க முடியாதியா யார் சொல்ல முடியும் யாரா சொல்ல முடியும் யாரையா சொல்ல முடியும் இந்த ஜோதிடன் மட்டும்தான் சொல்ல முடியும் அது எந்த ஜோதிடம் வேணாலும் இருக்கட்டும் ஆனா ஏஎல்பி ஜோதிடம் கூடுதலா சொல்ல முடியும் ஏஎல்பி ஜோதிடம் இன்னைக்கு என்ன நடக்குங்கிற சொல்ல முடியும் மூணாம் பாவம் நல்லாதான் வேலை செய்யுது இப்ப நல்லாதான் வேலை செய்யுது இதெல்லாம் இந்த டெக்னிக்கல் நமக்கு தெரியல பாருங்க நமக்கு என்ன நமக்கு இந்த கை தட்டலும் வேண்டாம் நம்ம வாழ்க்கைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு கனவுகள் ஏதோ ஒரு வேண்டுதல் ஏதோ ஒரு ஆசைகள் இந்த புற காரணிக்கு சந்தோஷத்தை பத்தி உங்களுக்கு தேவையில்லை இந்த அகக்காரணி இருக்கு பாருங்க அது எல்லாத்துக்கும் ஆசைப்படும் இந்த ஆன்மா எல்லாத்துக்கும் ஆசைப்படும் சின்னது கெட்டது நல்லது கெட்டது சந்தோஷம் இது எல்லாம் கெட்ட இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாவும் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கும் அது எல்லாம் ஏதோ ஒரு வகையில ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு இந்த ஆசை என்ன எதை நோக்கி பயணிக்குது எதை ஈர்க்குது எதை சந்தோஷப்படுத்துது எது தேவையா இருக்கு அப்படின்னு நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அது எதை செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே போகுது அது செஞ்சுக்கிட்டே போகுது அந்த புரிதல் நம்ம எல்லாருக்கும் வரணும் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜோதிடர்களும் வரணும் எல்லா நிகழ்வும் பைக்ல வேகமா போகும்போது நான் இவ்வளவுதான் போவேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்ம புத்திசாலி எவ்வளவு வேணாலும் போகலாம் அப்படின்னு நமக்கு வந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் நம்மள்ட்ட இல்ல இது ஒவ்வொரு நாள் நம்ம கிளாஸ்ல பேசி 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 இருக்கோம் இப்ப 60 80 90 யாரு போவீங்களா பைக்ல யாரு போவீங்களா லட்சுமணன் போவாருன்னு சொல்லுங்க 100ல போக சொல்லுங்களேன் 100ல பேசினா காதுக்குள்ள என்னதான் வரும் மூர்த்தி திட்டம் தான் வரும் நீ வேகமா போறியா யாருக்கு நான் பொறுப்பு இல்ல எப்படி நான் பொறுப்பு இல்ல நீங்க தான் பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கடந்து வந்திருப்போம் மறுபடியும் ஒரு அனுபவத்தை நாம் வாங்க வேண்டாம் வாங்க கூடாது அதுதான் நம்ம ஜோதிடம் இவ்வளவு தூரம் நம்ம கொண்டாந்து இருக்கோம் இந்த ஜோதிடத்தை அச்சய இலக்கண பத்தி ஜோதிடத்தை கொண்டாடுங்க இந்த அச்சய இலக்கண பத்தி ஜோதிடம் படித்தவர்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு நீண்ட நாள் ஆசை ஒண்ணு இருக்கு அதை வந்து கூடிய விரைவில் வந்து நான் அலோன்ஸ் பண்ணணும்